அன்பர்களுக்கு வணக்கம். கடவுளோட ஆசிர்வாதம் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அது எப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். கடவுளோட ஆசிர்வாதன்றது மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லோருக்கும் கிடைக்கிறது தான். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த கடவுளோட ஆசிர்வாதமானது கொஞ்சம் கூடுதலாகவே கிடச்சிருக்கும். இந்த கலியுகத்தில் எந்த கடவுளும் நேரடியாக நம்ம யாரையும் ஆசிர்வாதம் செய்ய போவது கிடையாது. ஆனால் மனித ரூபத்தில் கூட அந்த கடவுள் தோன்றி நமக்கு வரும் கஷ்டத்தை தீர்த்து வைத்திருப்பார். அதை சிலர் உணர்ந்திருக்க கூட மாட்டாங்க. இப்படி தானாகவே கடவுள் முன்வந்து ஒருவருக்கு நல்ல வழியை காட்டுகிறார் என்றால் அவர் நிச்சயம் கடவுளின் ஆசியை அதிகமாக பெற்றவராக தான் இருக்க முடியும். அப்படி நம் வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்களை வைத்து அந்த கடவுளின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளதா என்பதை நினைத்து பார்த்து கடவுள் இது நாள் வரை நம்மிடம்தான் இருந்திருக்கிறார் என்பதை நாம் உணரலாம். எல்லோரும் கோவிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக தான் வைத்திருப்போம். ஆனால் ஒரு சில சமயங்களில் கோவிலுக்கு செல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நம் மனதிற்குள் வந்துவிடும். அந்த கோவிலில் இருக்கும் அர்ச்சகரோ இல்லை பூசாரியோ நாம் கேட்காமலேயே சுவாமியின் பிரசாதத்தை நம் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். அந்த பிரசாதத்தை கையில் வாங்கி கொண்டு இறைவனை நோக்கி 2 கைகளையும் எடுத்து கும்பிடும்போது நம்மை அறியாமலேயே நம் கண்களில் கண்ணீர் வரும். எல்லா கஷ்டமும் தீர்ந்துவிட்டது போன்ற மன நிம்மதி அடைவோம். அந்த தருணத்தில் நாம் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மை வந்து சேரும். இந்த அறிகுறியானது நம்மை கடவுள் ஆசிர்வாதம் செய்துள்ளார் என்பதை குறிக்கிறது. நம் வீட்டில் தீர்க்கவே முடியாத பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேண்டிக்கொள்ள நாம் கோவிலுக்கு செல்வோம். எதிர்பாராமல் கோயிலில் சந்திக்கும் ஒருவரிடம் பிரச்சனையை கூற அவர் நமக்காக ஒரு ஆலோசனையை கூறியிருப்பார். அந்த ஆலோசனை ஏதாவது ஒரு சுலபமான பரிகாரமாக கூட இருக்கலாம். அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு இறைவனுக்கு நாம் செய்து வருவோம். இப்படி தொடர்ந்து அதை செய்யும்பொழுது தீர்க்கவே முடியாது என்று நினைத்திருந்த பிரச்சனையானது ஒரு கட்டத்தில் நல்ல முடிவுக்கு வந்துவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம அனுபவ ரீதியாக நிச்சயம் பார்த்துருப்போம். இந்த இடத்தில் நமக்கு பரிகாரம் சொன்ன அந்த நபர் இறைவனின் ரூபம்தான். அந்த இறைவன் ஆசிர்வாதம் நமக்கு அந்த இடத்தில் கிடைத்திருக்கிறது என்றுதான் அதற்கு அர்த்தம். இந்த இடத்துல பரிகாரம் என்பது கடவுளுக்கு செய்வது மட்டுமல்ல, நம்முடைய உடல்நிலையில் ஏதாவது சிறு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதற்கு நாம் வருத்தத்தில் இருந்திருப்போம். அல்லது நம்முடைய வீட்டில் யாருக்கோ தீர்க்க முடியாத நோய்கள் ஏதாவது இருந்திருக்கும். முகம் தெரியாத மனிதர் ஒருவர் சொல்லியிருப்பார், இந்த மருத்துவமனைக்கு சென்றால் இந்த பிரச்சனை பரிபூர்ணமாக தீர்ந்துவிடும் என்று. அந்த இடத்திற்கு சென்று நாம் சிகிச்சையை எடுத்து நல்ல பயனும் அடைந்திருப்போம். நம் பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன அந்த முகம் தெரியாத மனிதர்தான் கடவுள். நமக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே மனித ரூபத்தில் வந்து இறைவன் நமக்கு கூறியிருப்பார். ஏதாவது ஒரு வேலையை நாம் செய்து முடித்து விட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருப்போம். அந்த குறிப்பிட்ட வேலையை செய்தால் நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும் என்றும் நினைத்து வைத்திருப்போம். உதாரணமாக ஒரு நிலம் வாங்க எல்லா முயற்சியும் நாம் மேற்கொண்டிருப்போம். நம் மனதிற்கு பிடித்தமான ஒரு இடத்தையும் நாம் தேடி கண்டுபிடித்து விடுவோம். நிலத்தை விற்பவரும் நமக்கு கொடுப்பதாக தயாராகத்தான் இருப்பார். நிலத்தை பதிவு செய்து நம் பெயருக்கு மாற்ற வேண்டும், அவ்வளவுதான். மற்ற வேலையெல்லாம் நாம் முடித்து வைத்திருப்போம். ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலம் அந்த இடத்தை நம்மால் வாங்க முடியாமல் போயிருக்கும். யாரோ ஒருவர் மூலமாக அந்த இடமானது நம் கையை விட்டு பறிபோயிருக்கும். இந்த சமயத்தில் நம் மன வருத்தத்தை நம்மால் வார்த்தையில் சொல்ல முடியாது. ஆனால் சில நாட்கள் கழித்து பார்த்தால் அந்த இடத்தை வேறு ஒருவர் வாங்கி பெரிய வில்லங்கத்தில் மாட்டிக்கொண்டிருப்பார். நல்ல வேளை இந்த இடத்தை நான் வாங்கவில்லை என்று பெருமூச்சு விட்டிருப்போம். அந்த சமயம் நம்மை கடவுள் காப்பாற்றி இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். சில சமயம் நாம் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கும் போது முதலில் ஒரு பேருந்து வரும். கூட்டமாக இருக்கிறது, இது செல்ல வேண்டாம், அடுத்த பேருந்தில் செல்லலாம் என்று அருகில் இருப்பவர் கூறுவார். நாமும் சரி என்றே இதை விட்டுவிட்டு அடுத்த பேருந்தில் செல்வோம். அதன் பிறகு பார்த்தால் முதலில் வந்த பேருந்து விபத்துக்குள்ளாயிருக்கும் அல்லது பஞ்சர் ஆகியிருக்கும். நல்ல நேரம் அந்த பேருந்தில் நாம் சென்றிருந்தால் நம் உயிருக்கு ஆபத்தாகியிருக்கும் அல்லது தாமதமாகியிருக்கும் என்று நினைத்தவர்கள் எத்தனையோ பேர்.
சில நேரங்களில் நம் உயிரை கூட நம் நல்ல நேரமானது காப்பாற்றும். இதுவும் கடவுளின் செயல்தான். இப்படி எதிர்பாராமல் நடக்கும் பலவிதமான செயல்பாடுகளில் நமக்கு வரப்போகும் ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து வருகின்றோம் என்றால் அது தானாக நடப்பதில்லை. கடவுளின் ஆசிர்வாதம் இருப்பதால்தான் நமக்கு ஏற்பட இருந்த துன்பங்களிலிருந்து எல்லாம் தப்பித்து கொண்டு வருகின்றோம் என்பதை நினைவில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை அனைத்து துன்பத்திலிருந்தும் காப்பாற்றி விடுகின்றார் என்றால் கடவுளின் ஆசிர்வாதம் நமக்கு உண்டு என்பது நாம் மனதார உணர வேண்டும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். உதவி பெருசோ சின்னதோ நம்மால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் செய்து வரணும். பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி. நிச்சயம் நம்ம அதை செஞ்சு வரணும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.